உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது மொத்தம் 9 பிளானட்டில் இந்த 7 பிளானட்டை நேர்கதியில் பயணம் செல்கிறது. இந்த 2 ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் பயணம், அதாவது வக்ர நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது. எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க. சூரியன் இருக்கிறதுலையே சனி, சூரியன், குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள். இந்த ஆண்டு கிரகங்கள் இந்த சனி பார்த்திங்கன்னா சனியை காட்டிலும், அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை. எல்லாம் ராகு கேது நிகழும் பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்ப்பதோஷம் அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போது 2ஆம் இடத்துலையும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த 32 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண விடாது. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசர்ப்ப தோஷம். என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 32 வயசுக்கு மேலே தான் அவர் பேரை சொன்னீங்கன்னாவே அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும், அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை. 32 வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது. இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. ஏன்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருது இல்லையா? அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். அதனுடைய பலனை சொல்கிறதுங்கிறது, அதாவது நிழல் கிரகங்கள் இல்லை. எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம். அது பார்வை 3, 11 பார்வை உடையது. 3ஆம் இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள். அதுவும் ராகுவாவது பிரம்மாண்ட நாயகன்னு பேர். ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு. அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும். ஒரு பிறப்பு ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அதை மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையை தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை. இப்போ உதாரணமாக இப்போ ராகு எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது, சாணபலம் கூடுகிறது, வலிமை அதிகமாகிறது. ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய நிலை. இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது, மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால்
செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது. இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல, கோச்சார ரீதியாக 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க. அப்போ 1.5 ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா, இல்லை பாடாப்படுத்துமா, இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால், அதாவது ராகு சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும். அதே போல் கேதுவுக்கு நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்சண்யம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பொது பலன் இந்த 1.5 ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார். கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு 11வது இடம். இந்த ராகு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா ராகுன்னு சொன்னால் கேது சிம்மத்தில் உட்காருவார். அப்போது ஒரு கிரகம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம 1.5 ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 2.5 ஆண்டு காலம் அவர் அங்கே இருப்பார். சனி பயிற்சி இப்போ தான் நடந்தது. இப்போ ராகு பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது இந்த மகர ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா பார்க்கலாம் வாங்க. அதாவது ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடம் சூப்பரான இடம். 3, 6, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் வந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 3ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க, தொட்டதெல்லாம் சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொன்ன நிலை. ஆனால் இப்போ அவர் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ஆம் இடம் ஸ்தான பலமாக இல்லை. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றார். குரு குடும்பத்தை ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுவார். எதை செஞ்சாலும் பெருசாக பண்ணணும்னு நினைப்பார் அவர். பிரம்மாண்ட நாயகன். சரி, ஒரு கடைகண்ணி ஆரம்பிக்கலான்னா கூட சரி இது வேண்டாம், இன்னும் இதை விட பெருசாக ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு தொழில் பண்ணணும், இந்த சம்பளம் பத்தாது, இன்னும் இதை விட வேறு வேலை வேணும் அப்படின்னு எதையுமே போய் உட்காந்து வேலை பார்க்க மாட்டேங்க. உருப்படாத அளவுக்கு பிரச்சனையை பண்ணிவிடுவார். 2ல் ராகு அதுதான். அது மட்டும் இல்லை, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களை உண்மை தூக்கி பெரிய லெவலில் உட்கார வச்சிரும். ஏன்னா அதுதான் 70% பேசும். இது கோச்சாரம் என்பது 30% தான். அப்போது உங்களுக்கு 2ல் ராகு அப்படின்னா சில பேர் இப்போ ஒரு சிலர் சொற்பொழிவாளர் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள், இல்லை ஜோதிட அறிஞர்கள், இதுபோல் எழுத்தாளர்கள், இதுபோல் அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது அப்படியே நறுக்குன்னு சூப்பராக பெரிய லெவலில் ரீச் ஆகும் அந்த வீடியோவோ அந்த பேச்சோ பார்த்திங்கன்னா. ஏன்னா 2ல் ராகு சூப்பர். அவங்க நேரம் நல்லா இருந்ததுன்னா கொண்டு போய் உட்கார வச்சிடும் பெரிய லெவலில். அந்த பேச்சே அவங்கள விளம்பரப்படுத்தி பெரிய லெவலில் கொண்டாந்துடும். ஆனால் இந்த ராகு 2ல் இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஓராண்டு காலம் குரு பார்வையில் இருக்கிறதால நிச்சயமாக
சூப்பர். நீங்கள் பேசுறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். பெரிய அதாவது ஒரு ஜோதிடராக இருந்து பலிதம் கிடைக்கும், அதாவது வாக்கு பலிதம் இருக்கும். வழக்கறிஞராக இருந்தால் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் வந்து இந்த கேஸை நடத்தி பெரிய லெவலில் ஆர்குமெண்ட் பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை. எங்கேப்பா இருந்த இவ்வளோ நாளாக அவன் திறமையை வச்சுருந்து அந்த அளவுக்கு அந்த வாதிடும் திறமை, வாக்கு திறமை ஏற்பட்டு வீரியம் கிடைத்து சாதிக்கக்கூடிய நேரம். அப்போ ரேட்டிங் கூடும்ல. இந்த ஓராண்டு காலம் குடும்ப விருத்தி அப்படின்னா குடும்பத்தை எப்படி விருத்தி பண்ணுவார்? கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணக்கூடிய நிலை, இல்லை குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி ஒரு டிக்கெட் அதிகமாகும். அப்போ குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மையும் கிடைக்கும். எதை செஞ்சாலும் சிம்பிளாக செய்ய மாட்டீங்க. அதான் சொன்னேன்னா பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அது குரு பார்வையில் இருக்குது. சூப்பர். அப்போ குரு பார்வையில் இருந்து இந்த ஓராண்டு காலம் இந்த ராகு பகவான் அவர் உட்கார்ந்த இடம் சரியில்லை என்றாலும் கூட குரு பார்வையால் மேன்மையான ஒரு சூழல் கண்டிப்பாக அமைந்து விடுகிறது, சாதகமாக அமைந்து விடுகிறது. இப்போ கடைசி 6 மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, 2ல் ராகு. பேசுறது பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும்னா ஓகே, ஒரு சொல் கொல்லும்னு ஒரு நிலை இருக்குல்ல. ஏதாவது ஒரு சில பேசி ஒன்றை கிடக்க ஒன்றாகி எழுத்து முறை நிலைமை ஆகிடும் கட்சியில். ரொம்ப கஷ்டம். அதுலேயும் இந்த யூடியூப் நடத்துகிறவங்க, வாத திறமை விடுறவங்க, பேச்சு திறமை விடுறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசியல்வாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கடைசி 6 மாத காலம் ஏதோ ஒரு சொல்லால் அது பெரிய லிட்டிகேஷன் ஆகி அது எங்கேயோ கொண்டு போய் அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளிடும். அது மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள், ஒத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். எல்லாருக்கிட்டையும் சரி சரி அப்படின்னு விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. கொஞ்சம் ஈகோ பார்த்து இல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். குடும்பத்துக்கு கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் மல்லு கட்டி நிற்பாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, வாட்டை போட்டு கேது பாருங்கள், இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்து வந்த கேது இப்போ 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 8ங்கிறது நல்ல இடமே கிடையாது. அசுபஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கிறது நல்லது தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் தான். இருந்தாலும் இந்த சனி வீட்டுக்கு சூரியன் வீடு பகை. அங்கே போய் கேது உட்காந்தாச்சின்னு சொன்னால் நீங்கள் யாருக்காவது எதாவது நல்லது செய்ய போய் அது கெடுதலாக மாறி உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு கொண்டு போய் பிரச்சனையை கொண்டாந்துடும். அசிங்கம் அவமானத்தை தேடித்தரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற இந்த 1.5 ஆண்டு காலமும் நீங்கள் கேது 8ல் இருக்கிறது சரியில்லாத சூழல். ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாட்டை போட்டு சனி சூப்பருங்க. இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். பாருங்கள், குரு வந்து 5ல் உட்காந்து சூப்பராக இருந்தார். கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ல் குரு ஊரில் பகையணும். குரு சாதகம் அல்ல. ராகு கேது பேச்சு சாதகம் அல்ல. ஆனால் குரு பார்வையால் ராகு ஓராண்டு சாதகமாக இருக்கிறது. அப்போ மற்றதெல்லாம் சரியில்லாத சூழல் இருந்தாலும் இந்த சனி ஒருவனே உங்களுக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்திலிருந்து இந்த வீட்டோ பவர் வாங்கின மாதிரி இவர் வந்து எல்லா பவரும் இவர் வாங்கி இவர் உங்களை வந்து பெரிய லெவலில் கொண்டாந்துருவார். பயப்பட வேணாம். மற்ற கிரகங்களுடைய செயல் இழக்கம் பண்ணாலும் இந்த கிரகம் உங்களை செயல் ஊக்கம் பண்ணி ஆக்கம் பண்ணிடும். பெரிய லெவலில் வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலம் ஓராண்டு 10ஆம் இடத்தை பார்க்க போகுது. அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகுது. இப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்குறது தொழில் அபிவிருத்தி, உத்தியோகத்தில் மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஓராண்டு காலம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு விருத்தியான காலம்
சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், எங்கு சென்றாலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். இந்த 1.5 ஆண்டு காலம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானை வச்சு பார்க்கும் பொழுது இந்த 1.5 ஆண்டு காலம் 3ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடு, படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளுக்கும் இவங்களுக்கும் தகராறு வரும், இல்லை இன்ஸ்டியூஷன் மூலமாக எதாவது பிரச்சனை வரும், நிர்வாகத்தின் மூலமாக, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதே சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு பின்னடைவு, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, அப்படி தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. இருந்த போதிலும் இந்த ராகு கேது பயிற்சி, ராகுவுக்கு விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், கேதுவுக்கு கீழ்பெரும்பள்ளம் மற்றும் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ராகு 1 வருஷம் நல்லதையே செய்ய போகிறார், கடைசி 6 மாத காலம் பிரச்சனையை தருவார். கேது இந்த 1.5 ஆண்டு காலம் கொஞ்சம் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல. மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதனான சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை நிலைநிறுத்துவார் என்று சொல்லலாம். நன்றி, வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.